திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் மாவட்ட அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கணவாய்ப்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. கிராமப்புற மாணவர்களுக்கு தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இப்போட்டிகளில் திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி, வத்தலகுண்டு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களில் உள்ள 20 பள்ளிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட கராத்தே வீரர் வீராங்கனைகள் போட்டிகளில் பங்கேற்றனர். இதில் 12, 14, 17, 19 வயதுடையோருக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளின் முடிவில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கும்பகோணம் அருகே பாபநாசத்தின் முக்கிய வீதிகளில் சிலம்பம் சுற்றி 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மது விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய பேரணி ரயில் நிலைய பாதை, கடைவீதி, தெற்கு ராஜவீதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதியின் வழியாக பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வந்தடைந்தது. பின்னர் ராஜராஜ சோழன் பாரம்பரிய வீரக்கலை சிலம்ப மையத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று சிலம்பம், மான்கொம்பு, இரட்டை கம்பு உள்ளிட்ட விளையாட்டு நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்து அசத்தினர். இந்த மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை பலர் கண்டு ரசித்தனர். மதுராந்தகம் அருகே 10 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் தண்ணீரின்றி நெல் பயிர்கள் நாசமாவதால் மின்சாரத்துறை நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே காட்டுதேவாதூர் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வசித்து வருகின்றனர். தற்பொழுது விவசாயம் செய்வதற்கு போதுமான மழை பெய்து நீராதாரம் இருந்து வரும் நிலையில் தாஸ் என்ற விவசாயியின் விவசாய நிலம் அருகே உள்ள மின்மாற்றி பழுதடைந்து சுமார் 10 நாட்களுக்கு மேலாக மின்சாரம் இல்லை. இதனால் விளைநிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வரும் விவசாயி மின்சாரத்துறையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் வேதனையுடன் கூறுகின்றனர். மேலும் மின்மாற்றியில் சிமெண்ட் பூச்சிகள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் மின்சாரத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை, திருச்சி, கும்பகோணம் உள்ளிட்ட 12 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, கும்பகோணம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 இடங்களில் இன்று காலை முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஹிஸ்புல் தாஹிர் என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்பில் இருந்த நபர்களின் இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர்களை மூளை சலவை செய்து தீவிரவாத அமைப்பில் ஆட்கள் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக வந்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தாம்பரம் அடுத்த முடிச்சூர் இபி காலனி பகுதியைச் சேர்ந்த கபீர் அகமது என்பவரின் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை டிஎஸ்பி குமரன் தலைமையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள பம்பரம்பட்டியில் குட்டியாண்டவர் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த போட்டி சிறிய மாடு, நடுமாடு, பெரிய மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, மதுரை, தேனி, சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 32 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டியில் 7 ஜோடி மாடுகளும், நடுமாடு பிரிவில் 9 சிறிய மாடுகள் என 16 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. மாட்டு வண்டி ஜோடிகள் 4 கால் பாய்ச்சலில் போட்டி போட்டுக் கொண்டு துள்ளி குதித்து ஒன்றை ஒன்று முந்தி சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. மேலும் இந்த பந்தயத்தில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரொக்கப்பணம் மற்றும் தங்கமுள் பொருத்திய வெள்ளித்தாரும் பரிசாக வழங்கப்பட்டது. திருச்சியில் தஞ்சையை சேர்ந்தவரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் மாவட்டம் சாலிமங்கலத்தை சேர்ந்தவர் அப்துல் காதர், இவருடைய மகன் அப்துல் ரஹ்மான். இவர் திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு நேற்று இரவு வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புல் தாஹிர் இயக்கத்துடன் தொடர்பில் உள்ளவர்களிடம் என்ஐஏ சோதனை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது.
இதனையொட்டி சாலிமங்கலத்தில் உள்ள அப்துல் காதர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. இந்த நிலையில் அப்துல் காதரின் மகனான அப்துல் ரகுமான் திருச்சியில் இருப்பதை செல்போன் டவர் மூலம் அறிந்து கொண்ட NIA அதிகாரிகள் இன்று காலை சுப்பிரமணியபுரத்தில் உள்ள அப்துல் ரகுமானின் உறவினர் வீட்டிற்கு வருகை தந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் விசாரணை முடிந்து அப்துல் ரகுமானை தஞ்சாவூர் அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்றம் கடந்த ஜூன் 9ஆம் தேதி கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் இன்றும் ஜூலை 7ஆம் தேதி என 2 சுற்றுகளாக நடைபெறுகிறது. இந்த நிலையில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் உள்ள 577 தொகுதிகளில் ஆசிய நாடுகளுக்கான ஒரு தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று இந்தியாவிலும் டெல்லி, பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் 4 வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் சார்பில் புதுச்சேரி, சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் 4550 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதரகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர். தென்காசியில் 9 வயது சிறுவன் கண்களை கட்டிக்கொண்டு தொடர்ச்சியாக 5 கிலோமீட்டர் தூரம் ஸ்கேட்டிங் மூலம் கடந்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார். தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள எழில் நகர் பகுதியைச் சேர்ந்த ரெங்கநாதன் என்பவரது மகன் ஸ்ரீமுகுந்தன் ஸ்கேட்டிங் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் குத்துக்கள் வலசை பகுதியில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் சிறுவன் கண்களை கட்டிக்கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்தை ஸ்கேட்டிங் மூலம் கடந்து யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியை தென்காசி போக்குவரத்து ஆய்வாளர் மணி, அச்சம்புதூர் காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். யோகாசன நிகழ்ச்சியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என சமூக ஆர்வலர் தனசேகர் கோரிக்கை வைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் PDO அலுவலகம் அருகே வினைத்தீர்த்த விநாயகம் அறக்கட்டளை மற்றும் ஆத்மாலயம் அறக்கட்டளை இணைந்து சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நடத்தியது. அறக்கட்டளையின் நிறுவனர் துரை தனசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக யோகாசனம் செய்வதால் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளவும், தீய பழக்கங்களில் இருந்து இளைஞர்கள் விடுபட்டு நல்ல ஆரோக்கியத்தை பேணிக்காக்க வலியுறுத்தி யோகா பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. திருப்பூரில் பவளக்கொடி கும்மி குழுவினரின் 123வது அரங்கேற்ற நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர் உற்சாக நடனம் ஆடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. சிறுவர் சிறுமியர், பெண்கள், ஆண்கள் என மொத்தம் 250க்கும் மேற்பட்டோர் கால்களில் சலங்கை கட்டி ஆடினர். முருகன், அம்மன், கருப்பராயன் பாடல்களுக்கு அழகாக ஒன்றாக ஆடி அனைவரையும் பரவசமடைய செய்தனர். கும்மி ஆட்டத்தை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்டு களித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.